வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுல் பாடி ஒயிட்டனிங்காக ஒரு பாத்திங் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுடர் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுடர் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு பீட்ரூட் அண்ட் கேரட் வந்து எடுத்துருக்கிறேன். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ஹை லெவலில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஸ்கின் டேனாக இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பீட்ரூட்டோட ஸ்கின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம கேரட்டையும் எடுத்துக்க போகிறோம். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, இன்டேக்காக நம்ம எடுத்துக்கும் போதும் நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்க்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேனோ அதே அளவுக்கு வந்து கேரட் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து இதை ரொம்ப ஜூஸியாக ஆக்கிடாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பீட்ரூட் கேரட் பேஸ்ட்லேருந்து நம்ம வடிகட்டி அந்த திக்கான ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு நீங்கள் எதுவும் தண்ணி சேர்த்து ரொம்ப ஜூஸியாக எடுத்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த திக்கான ஜூஸ் மட்டும் போதும். இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து நல்லா ஹீட் ஆகி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் இதை நம்ம ஹீட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இந்த ஜூஸை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து நல்லா வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா அரிசி வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ண பீட்ரூட் கேரட் ஜூஸும் அரிசி மாவும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் உங்களோட கையாலேயே நல்லா உதுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த பாத்திங் பவுடர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் குளிக்கும்போது டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இதில் தண்ணி எதுவும் பற்றாத மாதிரி பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி உங்களோட ஃபுல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்கை கூட போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு டைட்டனிங் கிடைக்கும். ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்டாகவும் இருக்கும். தொடர்ந்து இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நாம் பீட்ரூட் கேரட்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஹோம் ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.